அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS Specialty Center, India's first exclusive Siddha hospital only for women, ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனிய இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, குறுகிய காலத்தில் அதிகமாக உடல் எடை இழைக்கிறது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இன்னைக்கு என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு, ஒபிசிட்டிக்குன்னு ட்ரீட்மெண்ட் வராங்கன்னா மெடிசன் கொடுக்குறோம் இல்லை டயட் ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னா, டாக்டர் 1 மந்தில் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆவேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னும் 2 மந்த்ஸில் மேரேஜ் இருக்குது டாக்டர், நான் வந்து ஒரு 10 kgs லாஸ் பண்ணணும், எப்படி பண்ணுறது இப்படி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு என்னென்னா, அவங்க இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணி நமக்கு டிவிலேயோ இல்லை வந்து நம்ம சோஷியல் மீடியாலேயோ நிறைய விளம்பரங்கள் பார்க்குறோம். ஆனால் இதில் என்ன நடக்குது, இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை பற்றின ஒரு விழிப்புணர்வாகத்தான் இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போது ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை பார்க்குறோம் இல்லையா, அந்த இடத்துல என்ன நடக்குது தெரியுங்களா? ஒரு 5 daysல நீங்கள் வந்து ஒரு 3 to 4 kgs லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது. அப்போ ஒரு 1 வீக்கில் உங்களால் அவ்வளோ ஒரு 5 kg லாஸ் பண்ண முடியும்னா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய புரதமும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பும் அவ்வளோ சீக்கிரம் கரையக்கூடிய தன்மை உடையதா? அப்படி தானே நம்ம யோசிக்கணும். அவ்வளோ கொழுப்பும் அவ்வளோ புரதமும் தான் நம்ம உடலுடைய எடை. அத்தனையும் குறையக்கூடிய தன்மையை ஒரு வாரத்துல நம்மளால உருவாக்கிட முடியுமா? அப்ப என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த இடத்துல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தண்ணி தான் வந்து 70% வியாபிச்சிருக்கு நம்ம உடம்புல. அந்த நீர்ச்சத்து வந்து நம்ம உடம்புல குறைஞ்சிரும். ஸோ 70% நீர்ச்சத்து தான் வந்து இந்த மாதிரி நம்ம கிராஷ் டயட் பண்ணும்பொழுது குறையும். அப்போ கிராஷ் டயட்னா என்ன தெரியுங்களா? பேர் வச்சிருக்காங்க, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றது, வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்றது. இந்த மாதிரி ஒரு கிராஷ் டயட்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ தேவையான மாவு பொருளும் எடுக்கிறது இல்லை, தேவையான புரதமும் எடுக்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையும் பொழுது இருதய சம்பந்தமான பாதிப்புகள் அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நுரையீரலுடைய ஆற்றல் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சிறுநீரகத்தினுடைய செயல்திறனும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. மூளை செயல்திறனும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம உடல் வந்து உருக்குழைஞ்சி போற மாதிரி நம்ம தசைகளுடைய வலு இருக்காது, எலும்புகள் மூட்டுக்களுடைய வலு இருக்காது, எல்லாமே வந்து சீக்கிரமா வந்து நோய் நிலைக்கு தள்ளப்படும். ஸோ அன்னைக்கு நம்ம 5 kg இழைச்சிக்கிட்டு இருக்கிறது நல்லபடியா இருக்கும். ஆனா இன்னும் ஒரு 6 மாசமா 1 வருஷமா கழிச்சு எந்திரிச்சு நிக்கிறதுக்கே நமக்கு சத்து இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்றதுல தப்பா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்பரான ஒரு டயட்ரி கைடன்ஸ் இருந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறது வேற. ஆனால் குறுகிய காலத்தில் நான் இவ்வளவும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதோ கூடவே சேர்ந்து நம்ம அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் ஒரு ஓடர் வரும், அந்த வியர்வையோடைய தன்மையே மாறிடும். ஏன்னா அந்த உடம்புல டீஹைட்ரேட் ஆகிறதுனால, உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையிறதுனால உப்பு திறன் ரொம்ப அதிகமாயிட்டு வியர்வை நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து இந்த கிராஷ் டயட் பண்ணுறவங்க கிட்ட நம்மளால பார்க்க முடியும். இப்போ ரெஸ்லர்ஸ் இருக்காங்க, சினிமா ஆக்டர்ஸ் இருக்காங்க, 1 week 10 daysல இன்னைக்கு ஒரு மாதிரி காட்டணும், 10 நாள் கழிச்சு நம்ம ஒரு மாதிரி காட்டணும் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் எடுக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி எல்லாம் தான் பண்றாங்க. அப்போ அந்த நீர்ச்சத்து குறையும் பொழுது உடல்ல வந்து ஈவன் வந்து உயிருக்கே கூட ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜிம்ல ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ராப்ளம் வந்துடுதுங்கிறாங்க. இது எல்லாமே என்ன காரணத்தினால நடக்குதுன்னா, நம்ம பாடியில இருக்கிற சால்ட் அண்ட் சொல்யூட் இம்பேலன்ஸ்னால உருவாகுது. நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையிறதுனால உப்புச்சத்து மாற்றத்தினாலே உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ கிராஷ் டயட் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம்ல நிறைய வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயமாக இருக்கு. அதே மாதிரி அப்போ டயட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயமா இருக்கணும். அந்த வெயிட் நம்ம இழக்கிறோம்னா திரும்பவும் அந்த டயட்டை நம்ம விட்டோம்னாலும் திரும்ப வெயிட் கூடாமல் இருக்கணும். அதுக்கு பேரு தான் வந்து டயட்டிங். ஸோ அப்போ அது எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உணவாகவும் இருக்கணும், அதே சமயம் அது ஒரு பேலன்ஸ்டான ஒரு டயட்டாகவும் இருக்கணும், உங்கள் உடல் இழைப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும், பின்னால் இந்த டயட்னால எந்த சைடு எஃபெக்டும் உருவாகாமல் இருக்கணும். அப்படி ஒரு டயட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போது 30 to 40% வந்து மாவு பொருள் வந்து ஹோல் கார்போஹைட்ரேட்டாக நம்ம எடுத்துக்கணும். அதாவது வெறும் சிம்பிளான கார்போஹைட்ரேட், வெறும் இட்லி, வெறும் தோசை அப்படி இல்லாமல்
சிறுதானியத்தில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இட்லி தோசை ஒரு 40% நம்ம சாதமாகவோ பொங்கலாகவோ 40%. ரிமைனிங் 30% நிறைய நீர்ச்சத்துள்ள காய்கறி. ரிமைனிங் 30% வந்து புரத பொருள், அது அசைவ புரதமாக இருக்கலாம், சைவ புரதமாக இருக்கலாம், சுண்டல் வெரைட்டிஸாகவும் இருக்கலாம், மீன் முட்டை இந்த மாதிரியும் இருக்கலாம். அந்த மாதிரி டயட் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணி, தேங்காய் இல்லாமல் வெறும் கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி சால்ட் அளவாக போட்டு இனிப்பு சேர்த்தாம கொஞ்சம் குவாலிட்டியாக ப்ரிப்பேர் பண்ணி 3 வேளையும் நம்ம சாப்பிட்டோம்னாலே கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு 20-25 வயசு பெண் இந்த கிராஷ் டயட்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வருஷ கணக்கில் பீரியட்ஸு வராது. அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் நிறைய பெண்கள் கிட்ட நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி தவிர நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாது. ஒரு பேலன்ஸ்டான ஒரு டயட்டு, ஒரு டயட் ஷார்ட்டு நல்ல ஒரு அறிவுரையின் பேரில் நம்ம போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஆரோக்கியமான வெயிட் லாஸ் இவ்வளோ நாளில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாலும் அது ஆரோக்கியமான ஒரு வெயிட் லாஸாக தான் இருக்கணும். அதனால் நமக்கு எந்த பக்க விளைவுகளும் உருவாகக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த பதிவோடைய நோக்கமாக இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.